கண்மணியும் அன்பும் வந்து ஒருத்தர் மேலே வந்து அப்படியே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து தன்னையும் மறந்து அப்படியே வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அன்பு வந்து அப்படியே கண்மணியை பார்த்துட்ருக்காரு. அப்படியே கண்மணியும் வந்து அவங்களையும் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னை அறியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே திடீர்னு வந்து 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. அன்பு வந்து எழுந்துக்கிறாரு. அப்புறம் கண்மணி வந்து கை கொடுக்குறாரு. கண்மணி எழுந்துக்கிறாங்க. சரி ஓகே, சரி உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்றாங்க. பசிக்குதா? சரி வா சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைங்க நான் எப்படி வர்றது? பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட வந்து நான் டைனிங் டேபிளுக்கு வர முடியுமா? அங்கே எல்லோரும் என்னை பார்ப்பாங்கங்க. என்னால் வர முடியாதுங்க அப்படின்றாங்க. இப்படி பண்ணால் எப்படி? இப்போ எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வர்றது? தண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே 1008 பஞ்சாயத்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்லைங்க, சாப்பிடாம படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி தான் இருக்கிற குடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரி இரு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அன்பு வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. சிவகாமி, என்னடா நீ மட்டும் வந்திருக்க, கண்மணி எங்க? இல்லைம்மா அவள் கண்ணில் மருந்து விட்டுருக்கால, அதனால் அவளால் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட முடியாதும்மா, போகிறதுக்கு வரதுக்கும் சிரமமாக இருக்கும், நான் தான் கைப்பிடிச்சு கூட்டின்னு போனோம், அப்போ பாட்டி வேறு திட்டுவாங்க அப்படின்னோடனே, சரிடா இப்போ என்ன பண்ண போகிறது? சரிடா நானே போய் சாப்பாடு கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நானே எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்க்க வயிறாக எரியுது பாட்டிக்கும் எல்லாருக்கும். ஏன்டா அவள் வந்து மகாராணியா? அவளுக்கு ஒரு ஆள் எடுத்துன்னு கொடுக்கணுமா? ஏன் அவள் வந்து சாப்பிட மாட்டாளா அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒரு நாள் தானே பாட்டி, இன்றைக்கி ஒரு நாள் அவளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். சரி உங்கள் அம்மா தான் கொடுக்குறேன்றால, நீ எதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்? என்ன பாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன தப்பு இருக்குது? சரிடா 2 பேருக்கு சேர்த்து இதிலே வச்சுருக்கேன், 2 பேருமே ஒன்றா சாப்பிட்ருங்க அப்படின்னு சிவகாமி சொன்னார். 2 பேரும் எதுக்கு? அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். இல்லை ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, மாத்திரை வேறு கொடுக்க சொல்லிருக்காங்க டாக்டர், அவருக்கு ட்ராப்ஸ் வேறு போடணும் கண்ணில், அதனால் வந்து பரவாயில்ல, சரிம்மா நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த சிவகாமியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முறைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மயூரியும் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு உனக்காக வந்திருக்கு அப்படின்னோடனே, சரி கொடுங்க நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை வந்து இது பண்ண, சரி ஓகே நானே கொடுக்குறேன், நான் எனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்படிங்களா அப்படின்னோடனே, நான் சாப்பிட்டுட்டு உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே, சரிங்க நான் எடுத்து சாப்பிட முடியாது, என்ன பண்ணுறது, தட்டு எங்கே இருக்குது கொடுங்க, நானே எடுத்து கையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல நானே கொடுக்குறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு வாயை தரேன் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாம் என் அம்மா செஞ்சதாச்சு டேஸ்ட்டாக தான் இருக்கும், பின்ன உன்ன மாதிரி எங்கள் அம்மா சமைப்பாங்க அப்படின்றாரு. இல்லைங்க நீங்கள் அன்பாக ஊட்டினோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் தண்ணியே பார்க்குறாரு, அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கார் கண்மணியை. சரி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு, ஊட்டி விடுறாரு. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, தாகமாக எடுக்குது அவங்களுக்கு, அப்படியே இரும்பினோடனே சரி இரு தண்ணி தரேன் சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்படியே வந்து அழகாக வந்து ஊட்டி விட்டு அவங்கள அன்பாக பார்த்துக்கிறாரு. கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், கண்ணு தெரியாமல் இருந்தால் இவரோட அன்பு முழுசாக எனக்கு கிடைக்கும்ல அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. சரி சாப்பிட்டாச்சுல, தண்ணி குடிச்சால, படுத்துக்கோ. படுக்க முடியாதா? சரி இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு, நானே வா உன்னை வந்து பொறுமையாக படுக்க வைக்கிறேன், எங்கே ட்ராப்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இரு நான் தட்டை எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு வராரு. என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுமா. கண்மணி சாப்பிட்டாளா? கண்மணியும் சாப்பிட்டுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வச்சுட்டு போகிறாரு. சரி இப்படியே சேவகம் பண்ணிகிட்டு இருக்கட்டும் பொண்டாட்டிக்கு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இது தலை எழுது, இதெல்லாம் பார்க்கணுன்னு அப்படின்னு பாட்டி ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே அத்தை, விடுங்க அத்தை அப்படின்னோடனே, இப்படியே சொல்லிட்டு நீ அந்த அவளை தூக்கி தலை மேலே வச்சுருந்தா ஆடுற கண்மணி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க வந்து பாட்டி. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே, எப்படியும் ட்ரெஸ் மாற்ற போவாள் அப்போ இருக்குது அப்படி சொல்லிட்டு மயூரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து ட்ராப்ஸ் வேணுமே கண்ணில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்புக்கு ட்ராப்ஸ் விட்டு அவங்கள அழகாக படுக்க வைக்கிறாரு. சரி படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. கண்மணி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த அன்பு வந்து நல்லா தூங்கி போயிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து பொறுமையாக எழுந்து பார்க்குறாங்க அன்புவை, கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நல்லா கண்ணு தெரியுது நம்மளுக்கு. 4 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் 4 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு நல்லா கண்ணு தெரியுது அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. கண்ணு தெரியாத மாதிரியே நடிப்போம், அப்போ தான் இவர் நம்ம மேலே அன்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. செம்மையாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, மயூரி வந்து என்னதான் நடக்குது, அவளுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி பாவி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் இல்லாமல் தவிப்பான்னு பார்த்தா அன்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காளா, நான் வேறு மாதிரி பிளான் பண்ணேன், இங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க மயூரி. இதோட முடியும்.